இன்னொரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது என்ன? அழிவுகள் என்பது, தீமைகள் என்பது ஏற்கனவே இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். கவனியுங்கள், நாம் தவறு செய்ததினால் மாத்திரமல்ல தீமைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருவதற்கு நீங்கள் ஆழமாய் கவனிக்க வேண்டும். மனுஷன் என்ன நம்ம நினைக்கிறான்? நான் தவறு செஞ்சதுனால தான் என் வாழ்க்கையில் தீமை வந்துடுச்சு. கிறிஸ்தவ மக்கள் நினைக்கிறாங்க, நான் ஏதோ தவறு செஞ்சிட்டேன், அதனால தான் என் குடும்பத்தில் இப்படி நடக்குது. உண்மையே இல்லையா? நான் ஏதோ தவறு பண்ணிட்டேன், நான் ஏதோ குற்றம் பண்ணிட்டேன், அதனால தான் என் குடும்பத்தில் என்ன செய்து இப்படியெல்லாம் நடக்குதுன்னு கிறிஸ்தவ மக்கள் நினைக்கிறாங்க. அநேகருடைய கேள்விக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன், கவனிங்க. தீமை என்பது ஏற்கனவே இந்த உலகத்தில் என்ன செய்யுது இருக்குது. இதை மறந்துடவே கூடாது ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியில் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும். தீமை என்பது ஏற்கனவே ஆல்ரெடி இந்த பூமியில் இருக்கிறது. நாம தவறு செய்ததுனால மாத்திரம் இல்லை, தீமைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருவதற்கு ஏற்கனவே தீமை என்பது என்ன செய்யுது இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆகையால் தான் நம்முடைய வாழ்க்கையில் தீமைகள் வந்து நுழைவதற்கு அது முயற்சி செய்கிறது. சரி, இந்த தீமைகள் இந்த உலகத்திலே வருவதற்கு அனுமதி கொடுத்தது யார்? நம்முடைய முற்பாட்டனாகிய ஆதாம் என்பதை கவனியுங்கள். எதனாலே அவன் அனுமதித்தான்? தீமைகளை, அழிவை, சுனாமியை, பூகம்பத்தை, வியாதியை, தரித்திரத்தை, பலவீனத்தை, பிரிவினைகளை, நெற்றி வேர்வையை எதனாலே அவன் அனுமதித்தான்? கீழ்ப்படியாமையினாலே. வாசிப்போம் ரோமர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதியை. இப்படி இருக்க ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல. போதும். இப்படியாக ஒரே மனுஷனாலே, எத்தனை மனுஷன்? 100 மனுஷனா, 1000 மனுஷனா, இல்லை ஒரே மனுஷனா? அந்த ஒரே மனுஷன் யாரு? நம்முடைய தாத்தாவாகிய ஆதாம், வேற யார் இல்லை. ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும். ஆழமாய் கவனிக்கணும். பாவத்தினாலே எது வந்தது? மரணம். பாவத்தினாலே எது வந்தது? தீமைகள். பாவத்தினாலே எது வந்தது? வியாதிகள். பாவத்தினாலே எது வந்தது? தரித்திரம். பாவத்தினாலே எது வந்தது? சாபம். பாவத்தினாலே எது வந்தது? விபத்து. பாவத்தினாலே எது வந்தது? அழிவுகள். பாவத்தினாலே எது வந்தது? நெற்றி வேர்வை. எல்லா மனுஷனுடைய பாவத்தினாலே என்பதை சத்திய வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். எதுக்கு எடுத்தாலும் கத்தரை குற்றம் சாட்டுறது, கத்தரை முறுமுதுக்கிறது, கத்தரை பிடிச்சி 4 வை வைக்கிறது வீட்டுக்குள்ள. என்ன அமைதியாக இருக்கிறீங்க? எதுக்கு எடுத்தாலும் கத்தர் தான். மனுஷங்க கிடையவே கிடையாது. எல்லாம் கரெக்டாக, அப்படியே கரெக்டான ஆட்கள். மனுஷங்க ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் சாவும் அழிவும் பேரழிவும் சுனாமியும் கொரோனாவும் ஒரே மனுஷனாலே வந்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அன்னைக்கு பாருங்க, ஒரு இடத்துல ஊழியக்காரங்களெல்லாம் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க ரவுண்டா. நானும் போக வேண்டியது ஆயிடுச்சு. நானும் போய் உட்காந்துருந்தேன். அதில் ஒருத்தர் பெரிய பெரிய வீர நினப்பு அவருக்கு என் பக்கத்தில் உட்காந்துருந்தார். எல்லோரும் அமைதியாக இருந்தாங்க. அவர் ரொம்ப நம்ம பெரிய கரெக்டான ஆள், நம்ம கரெக்டாக நம்ம ஒரு பெரிய தீர்ப்பை வழங்கிட்டோம் போல், ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டோம் போல் அப்படின்ட்டு அவர் அங்கே எதிர்த்தாப்பில் உட்காந்துட்டு சொன்னார், பாஸ்டர் நான் நினைக்கிறேன் கொரோனாவை கத்தர் தான் அனுமதிச்சார். நான் நினைக்கிறேன் மேடையில் ஏற்றி மெடல் கொடுக்க வேண்டியது அவருக்கு. நான் நினைக்கிறேன் கொரோனாவை அனுமதிச்சது யாரா? புத்தி இல்லை. கொரோனாவை அனுமதிச்சது உங்கள் தாத்தா ஆதாமு, கத்தர் கிடையாது. உங்கள் பூட்டி ஏவாளு, கத்தர் கிடையாது. ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே சாவும் மரணமும் வியாதியும்
கொரோனாவும் சிக்கன்குனியாவும் மட்டன்குனியாவும் எலிக்காய்ச்சல்களும் பரவினதுமே தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் கிடையாது, கர்த்தர் நல்லவர். எதற்காக இதெல்லாம் எடுத்து உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறேன்? நீங்கள் வாழ்வடைவதற்கு, நீங்கள் சுகமடைவதற்கு, நீங்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு, உங்களுடைய குடும்பங்கள் தலை துவங்குவதற்கு. கர்த்தர் மேல கசப்பை வைத்துக் கொண்டு பிறகு எப்படி கர்த்தர்ட்ட போய் ஜெபிக்க முடியும்? யோசித்து பாருங்க. இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? ஆகவே இதெல்லாம் ஆழமாய் கவனிக்க வேண்டும். இப்ப எல்லாரும் ஆழமாய் கவனியுங்கள். அநேகர் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், யோசிக்கிறார் என்று சொன்னால், அநேகர் என்ன யோசிக்கிறாங்க தெரியுமா? நாம இவ்வளவு நல்ல மனுஷனா இருக்கிறோம். நாம சின்ன பையனா இருக்கும்போது இப்பெல்லாம் யோசித்தது உண்டு பாருங்க. அப்புறம் தான் யோசித்து கண்டுபிடிச்சேன், நாம மட்டும் இல்லை, எல்லா கிறிஸ்தவங்களும் நினைக்கிறாங்க, அப்படிதான் நினைக்கிறாங்க. நம்ம எவ்வளவு நல்ல மனுஷனா இருக்கிறோம். சீரட் குடிக்க மாட்டேங்கிறோம், பீடி குடிக்க மாட்டேங்கிறோம், வெத்தலை போட மாட்டேங்கிறோம், மூக்கு பிடி போட மாட்டேங்கிறோம், சினிமா தேட்டருக்கு போக மாட்டேங்கிறோம், மேட்னி ஷோ படத்துக்குலாம் என்ன செய்ய மாட்டேங்கிறோம், போக மாட்டேங்கிறோம், டீ கடையில் உட்காந்து டீ கூட என்ன செய்ய மாட்டேங்கிறான். எவ்வளவு நல்ல மனுஷனா இருக்கிறோம். ஆனால் நமக்கு ஏன் வீட்டுக்குள்ளே இவ்வளோ தீமை வருது? யோசித்தது உண்டா? நம்ம எந்த தப்புமே செய்ய மாட்டேங்கிறோமே. நம்ம வாட்டுக்கு ஜெபம் பண்ணுறோம், பைபிள் வாசிக்கிறோம், நம்ம வாட்டுக்கு தான் இருக்கிறோம். யாருக்கு என்ன கெடுதல் நினைக்கிறோம், யார் குடும்பத்தை கெடுத்தோம், நம்ம வாட்டுக்கு தானே இருக்கிறோம். ஆனாலும் கூட எது வருது? தீமை. இவ்வளவு நல்ல மனுஷனா இருந்தோம், பிறகு எதுக்கு நமக்கு இப்படியெல்லாம் நடக்குது? எத்தனை யோசித்துருக்குறீங்க? பொய் சொல்லக்கூடாது. நான் யோசித்துருக்கிறேன் ஆரம்ப நாட்களில். இப்போ அப்படிலாம் கிடையாது. வசனத்தை குறித்த வெளிப்பாடு வந்தவொடனே அப்படிலாம் யோசிக்கிறது இல்லை. இவ்வளவு நல்ல மனுஷனாக இருக்கிறோமே. எத்தனை வாலிப பேர் அவன் எங்கிட்ட கிட்ட சுற்றி வித்துடுறான். நம்ம சர்ச்சு உண்டு, சபை ஊழியம் உண்டு, வீடு உண்டுன்னு இருக்கிறோம். எவ்வளவு நல்ல பையனாக இருக்கிறோம். ஆனால் நமக்கு ஏன் என்ன இது இப்படியெல்லாம் நடக்குது? அப்படி யோசிக்கிறோம். கவனியுங்கள், நீங்கள் நல்லவர்களோ கெட்டவர்களோ என்பது கேள்வி அல்ல. ஏனென்றால் தீமை என்பது ஏற்கனவே ஆல்ரெடி இந்த பூமியில் என்ன செய்யுது? இருக்குது. இதை நம்முடைய தாத்தாவாகிய ஆதாம் என்ன செய்து விட்டார்? அனுமதித்து விட்டார். இப்ப விவரம் என்னன்னா, கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தீமைகள் நல்லவர்களுடைய வாழ்க்கையில நுழைவதற்கு முயற்சி எடுக்கிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? கம்மா உடைய போகுது, தண்ணி ஃபுல் ஆயிருச்சு, தண்ணி ஃபுல் ஆயிருச்சு. தண்டோரா போடுறாங்க, டாமு 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 டான்னு. கம்மா உடைய போகுது, எல்லாம் ஓடி போயிரு அந்த காலேஜுக்கு, அந்த ஸ்கூலில் ஓடி போய் தங்கிக்க. அங்கே பொட்டணம் தருவாங்க, சாப்பிட்டு பசாட்டில் இருந்துக்கு 10 நாளைக்கு. யார் வீட்டுக்குள்ளே என்ன செய்யாத, முக்கியமான பத்திரம் கித்திரத்தை சர்டிஃபிகேட் எடுத்துட்டு அங்கே போயிருங்க அப்படின்னு அறிவிப்பு கொடுக்குறாங்க. கம்மா என்ன செய்ய போகுது? உடைய போகுது. கம்மா உடஞ்சி வந்துச்சு தண்ணி. அது நல்லவன் பார்க்காது, கெட்டவன் பார்க்காது, ரட்சிக்கப்பட்டவன் பார்க்காது, ரட்சிக்கப்படாதவன் பார்க்காது, ஞானஸ்தானம் எடுத்தவன் பார்க்காது, ஞானஸ்தானம் எடுக்காதவன் பார்க்காது. இவங்களாம் ஞானஸ்தானம் எடுத்தவங்க, அவங்கள விட்டுருவோம் அப்படி தண்ணி விலகி அப்படின்னு செய்யாது, ஒரே அடிச்சு தூக்கிட்டு போயிடும். அது பார்க்காது யாரையும். தீமை என்பது இந்த உலகத்தில் ஆல்ரெடி இருக்கிறது. தேவன் வந்து ஸ்பெஷலாக இன்னைக்கு தேனி அழிநகரத்துக்கு தீமை அனுமதிப்போம் அப்படின்னு அனுமதிக்க வேண்டிய அவசியம் கிடையவே. ஆல்ரெடி இருக்குது. இதை புரிந்து கொள்ளுங்கள். இருக்குது. அது நல்லவர்களையும் பாதிக்க பார்க்கிறது. ஞானஸ்தானம் எடுத்தோடைய வீட்டுக்குள்ளே நுழைய பார்க்கிறது, அழிக்க பார்க்கிறது. இப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஞானம் உள்ளவர்களாயிருந்து, புத்தி உள்ளவர்களாயிருந்து அதற்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அதைத்தான் 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறோம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், தூங்கிடாதீங்க, அசால்ட்டா இருந்துடாதீங்க, புத்தி இல்லாம போயிடாதீங்க. பிசாசு தீமையை வச்சு என்ன செய்ய பார்ப்பறான்? வீட்டுக்குள்ள திணிக்க பார்க்குறான். எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? எனவே நீங்கள் நல்லவர்களோ கெட்டவர்களோ என்பது கேள்வி அல்ல. ஏனென்றால் தீமை என்பது ஏற்கனவே இந்த பூமியிலே இருக்கிறது. இதை நம்முடைய தாத்தாவாகி ஆதாம் அவர் அனுமதித்து விட்டார். எனவே தான் தீமைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நுழைய முயற்சி செய்கிறது. அது மாத்திரமல்ல, இப்பொழுது நாம் விழிப்புள்ளவர்களாயிருந்து, ஞானமுள்ளவர்களாயிருந்து தீமை என்ன செய்ய வேண்டும்? எதிர்த்து நிற்க வேண்டும். வியாதி எதிர்த்து நிற்க வேண்டும், அகால மரணத்தை எதிர்த்து நிற்க வேண்டும், பலவீனத்தை எதிர்த்து நிற்க வேண்டும், தரித்திரத்தை எதிர்த்து நிற்க வேண்டும்.
எதிர்த்து எதிர்த்து நிற்க பழக வேண்டும். அருமையானவர்களை கவனியுங்கள். கர்த்தரை நாம் குற்றம் சாட்டக்கூடாது. கர்த்தரை குற்றம் சாட்டாமல் கர்த்தர் பட்சமாய் நின்று தீமை என்ன செய்ய வேண்டும்? எதிர்த்து நிற்க வேண்டும். இவ்விதமாய் நாம் எதிர்த்து நிற்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். கர்த்தர் தான் அதை செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு கர்த்தர் மேலே முறுமுறுப்பு வச்சுக்கிட்டு அப்புறம் ஆண்டவர் என் பட்சமாக வந்து நில்லுங்க ஆண்டவரே, நான் உன் பட்சமாக நிற்கிறேன் ஆண்டவரே, நான் சரிப்பட்டு வரவே வராது. சத்தியத்தை அறிந்து கொண்டு காரியங்களை விவரமாய் புரிந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும்? தீமையை எதிர்த்து நிற்க வேண்டும். எத்தனை எதிர்த்து நிற்க போகிறீங்க? ஆகவே ஆல்ரெடி ஏற்கனவே தீமை இந்த உலகத்தில் என்ன செய்து இருக்கிறது. தேவன் அனுமதிக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ஒரு சின்ன காரியத்தை சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க ஈஸியாக. இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாகி பாலும் தேன் ஓடுகிற நலமும் விசாலமான கானான் தேசத்தை நோக்கி பயணம் செய்கிறார்கள். ஆமாவா இல்லையா? பயணம் செய்கிறார்கள். பயணம் செய்து போய்த்து கொண்டே இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு நாள் பாம்பெல்லாம் வந்து யாரை கடிச்சிருச்சு? இஸ்ரவேல் மக்களை கடிச்சிருச்சு. நொரதள்ளி என்ன செஞ்சிட்டாங்க? நூற்றுக்கணக்கான பேர் என்ன செஞ்சிட்டாங்க? மரித்து போனார்கள். நான் கேட்குறேன், இந்த பாம்பெல்லாம் ஏற்கனவே அந்த வனாந்தரத்தில் இருந்துச்சா, இல்லை பரலோகத்திலிருந்து கர்த்தர் பொட்டி பொட்டி அனுப்பிச்சி விட்டாரா? பாம்பாட்டி பொட்டிகளை போட்டு அடைச்சி வச்சிருக்கான் பாருங்க, பொட்டியை திறந்து பூன்னு ஊதுன டான்ஸ் ஆடும் பாருங்க. அந்த மாதிரி கர்த்தர் பரலோகத்தில் பாக்ஸ் பாக்ஸா பாம்பெல்லாம் வச்சிருக்கிறாரா? அங்கேருந்து போட்டு விட்டாரா? வனாந்தரத்தில் போய் இந்த இஸ்ரவேல் மக்களெல்லாம் நல்ல நாடு போட்டு வா, நல்லா தீட்டிட்டு வா, அப்போ தான் அவங்க அடங்குவாங்க அப்படின்னு கர்த்தர் அங்கேருந்து அனுப்பிச்சி விட்டாரா? இல்லை ஏற்கனவே ஆல்ரெடி இந்த பூரானு தேளு பாம்பெல்லாம் அந்த வனாந்தரத்தில் இருந்துச்சா? இருந்துச்சா இல்லையா? அப்புறம் இவ்வளோ நாள் ஏன் கடிக்கல, இப்போ மட்டும் ஏன் கடிச்சிச்சு? கேட்கணும்ல கேள்வி. இவ்வளோ நாள் கடிக்கல, இப்போ மட்டும் ஏன் கடிச்சிச்சு? நல்லா கவனிங்க. இவ்வளவு நாளும் அந்த பாம்பு பூராலும் அங்கே தான் இருக்குது. வனாந்தரத்தில் வெயில் கொளுத்தும். அதனால் இந்த பாம்பு பூரா எல்லாம் மண்ணுக்குள்ளே நுழைஞ்சு மண்ணுக்குள்ளே போயிடும். அங்கங்கே போய் செடிக்குள்ளே படுத்துக்கிறோம். ஓரமாக இருக்கிற செடிக்குள்ளே வெயில் தாங்க முடியாது, வெந்து போயிடும் பாம்பெல்லாம். இரவு நேரத்தில் பனி கொட்டும்போது குளிர்ச்சியை ஜில்லுன்னு இருக்கும்போது எதனை செய்யும்? வெளியில் எல்லாம் வரும். இங்கே ஆட்கள்லாம் படுத்துருக்குறாங்க வனாந்தரத்தில், ஒரே போட்டு தள்ளிடும். ஆனால் இவ்வளோ போடலையே. கர்த்தர் மேகஸ்தம்பத்தை அனுப்பி அக்கினி ஸ்தம்பத்தை அனுப்பி இஸ்ரவேல் மக்களை என்ன செய்தார்? பாதுகாத்தார். அப்போ இன்னைக்கு கொத்துச்சே மனுஷனுடைய பாவம், மனுஷனுடைய கீழ்ப்படியாமை. இவன் கீழ்ப்படியாமல் போனால் பாதுகாப்பின் வளையம் அவர்களை விட்டு எடுபட்டது, போட்டு தள்ளிடுச்சு. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே தீமை என்பது இந்த உலகத்தில் ஆல்ரெடி என்ன செய்யுது? இருக்குது. கர்த்தர் என்ன செய்யல? அங்கேருந்து பொட்டியா அனுப்பலை. கர்த்தர் நல்லவர், அவர் நாமம் எல்டோ. ஹல்லேலூயா.